அனைவருக்கும் வணக்கம்ங்க. 22/3/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 2ஆம் நீத்துங்க. காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸ் மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கன்று போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 சாயங்காலம் 3 கண்ணுக்கு போகவே கறக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தலைச்சன்லேயே அந்தளவுக்கு கறந்ததுங்க. மாடு நல்ல பெரிய மாடுங்க. நல்ல ஹெவி சைஸில் இருக்குங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, சினை 9 மாதம், பிரீடு காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸு. கன்று போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. தலைச்சன்லேயே கண்ணுக்கு போக 3 கறந்துருக்காங்க. ஒரு வாரம் அணைச்சி கறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க. நல்ல குணம்ங்க. எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவலாமுங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாமுங்க. இந்த தரமான 2 பிரீடு கிராஸில் இருக்கக்கூடிய நல்ல கறவை இருக்கக்கூடிய மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 56,000 ரூபாய்ங்க. மாடு சந்தை மதிப்பாகவே ஒரு 45,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அந்தளவுக்கு ஹெவி சைஸான மாடுங்க. கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அம்மை வந்து மறைந்த தழும்புகள் மட்டும்தான் இருக்குதுங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாதுங்க. அது நம்ம உடம்புல ஏதாவது புண்ணு ஏற்படுது, அதனால் நமக்கு ஒரு தழும்பு ஏற்படுது, அந்த தழும்புகள்னால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காதுங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. இப்போ 2ஆவது ஈத்தில் இருக்குதுங்க. 15 நாளில் கன்று போட்டுரும். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குது. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு, ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. தெளிவான மாடு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வெளிச்சத்தில் பார்த்து பிடிச்ச மாடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கன்றுனுடைய பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மூக்கு குத்தியாச்சுங்க ஸ்தானத்தில். கண் மேய்ச்சலுக்கும் போன கண், கட்டுத்தரையிலையும் இருக்கிற கண்ணுங்க. நல்ல சுறுசுறுப்பான கண், நல்ல பெருந்திமிழில் தெளிவான ஒரு காளை கன்றுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாகவே ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான ஒரு கண்ணுங்க. குறைப்பழுது இல்லைங்க, கழிப்பு சுழிகள் இல்லைங்க. புடனையில் 2 சுழிகள் இருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. மற்ற எல்லா சுழிகளும் ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நெத்தி சுழி, முதுகு சுழி எல்லாம் ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கால் விலாங்கு இல்லை, வால் விலாங்கு இல்லைங்க. கழிப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. புடனையில் 2 சுழிகள் கொஞ்சம் மாறுதலாக இருக்குதுங்க. அதை தவிர்த்து கண் நல்ல ஒரு டாப் கிளாஸான கண். யாரோ ஒருத்தருக்கு வாங்கி பயனடையணும். ஜல்லிக்கட்டு, எருதாட்டம், மஞ்சு விரட்டு, வண்டி, உழவு, ரேஸு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு நல்ல ஒரு டாப் கிளாஸில் காலக்கன்று எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 3ஆவது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கன்று ஈனுவதற்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்குங்க. ஒரு 75 வயது பெரியவர் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க கைப்பட பிடிச்சி வச்சு எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோங்க. பொறுமையான மாடு, பல்லு கடைமுளைப்பு, ஈத்து 3ஆம் ஈத்து, நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க. 20 நாளில் கன்று போட்டுரும். கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டு கண்ணுக்கு ஓரளவுக்கு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையான மாடு. யாருக்காவது காங்கை மாடு தேவைப்படுது, நல்ல குணத்தில் பெரியவங்க பராமரித்த மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். விலை 49,000 ரூபாய்ங்க. கன்று ஈனும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து ஒரு மண் தரையில் கட்டுறீங்க, கண் நல்லா ஈத்தெடுத்துருச்சு அப்படின்னா மாடுகள் கட்டுற இடத்துல கொஞ்சம் கூலங்களை தூவி விட்டு
மாட்டை கட்டுங்க. ஏன்னா மண் தரையில் மாடுகள் கன்று ஈனும்போது அந்த கோலையோடு வந்து மண்ணில் விழுந்ததுன்னா மண் பூராவுமே அந்த கோலையில் ஒட்டிக்குதுங்க. மாடு அதை நக்கி எடுக்கும் பொழுது ஒரு 50 கிராம்லேருந்து 200 கிராம் மண் மாட்டினுடைய வயிற்றுக்குள்ளே போகுது. அது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குதுங்க. மாடுகளுக்கு செரிமான தொந்தரவு வருது, காய்ச்சல் வருது, பால் குறைஞ்சி போகுதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்தோம்னாலே மாடுகள் வந்து தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி நஞ்சு சாப்பிட்றத தவிர்த்துக்கணுங்க. மாடுகள் கன்று போட்டோன்னையுமே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 8 மணி நேரத்துக்குள்ளாக நஞ்சு போடுங்க. அப்போ கண்டிப்பாக நஞ்சு சாப்பிட்றத தவிர்த்துக்கணுங்க. மாடை வந்து 2 கயிறு போட்டு கட்டலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறுகலாக கட்டலாம். அந்த மாதிரியான இல்லை கூட இருந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை செஞ்சோம்னாலே போதும். இந்த மாட்டினுடைய விலை 49,000 ரூபாய்ங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். சுழி சுத்தம், மடி கூச்சம், உடல் கூச்சம் கிடையாதுங்க. நல்ல ஒரு தெளிவான காங்கேயம் கற்காமயிலை மாடு. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் நீத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டை கிடாரி கன்றுங்க. கன்று போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 2 1/2 ஒரு 3 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இருக்குங்க. ரொம்ப பொறுமையான மாடு, கறவைக்கு ஒழுக்கமான மாடு. பெண்கள் உட்காந்து கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. மாட்டினுடைய உயரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 அடி உயரம் தான் மாட்டோட உயரம் இருக்கும். கண் அருமையான கன்று, கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்ங்க. இதே மாடுகள் வந்து நம்ம பொங்கனூரில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நம்ம தஞ்சாவூர் குட்டை மாடுகளும் நல்ல வீரியமிக்க மாடுகள் தான். பால் வந்து எரும்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. கண் அருமையான கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். மாடு கன்று 2 சுழி சுத்தம், ஈத்து 3ஆம் நீத்துங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணி எடுக்கலாமுங்க. ஆளை பார்த்து திரும்பி பார்க்குறதோ, ஏதாவது குணத்தில் தவறோ எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கும். யார் வேணாலும் கறந்துக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. உங்கள் இடம் மாறுதல் ஏற்படுதுன்னா மாடுகளுக்கு கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுற வழிமுறையவோ இல்லை வந்து கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்குறதையோ பின்பற்றுங்க. அப்போ தான் பாலோட அளவு குறையாமல் மாறுங்க. ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகுதுங்க. வெயில் காலம் வரும்போது எப்போவுமே மாடுகள் இடம் மாறுதல் ஏற்பட்டதுன்னா உடல் சோர்வு வந்து அதிகமாகுங்க. அது டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போது நம்ம அதற்கான வழிமுறையை கரெக்டாக செஞ்சோம்னா மட்டும்தான் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து கறவை வந்து திரும்பி மாடுகள் வந்து ஒரு 2 to 4 நாளில் நம்மளோட இடத்துக்கு ஏற்றவாறு செட் ஆகுங்க. ஆட்டி ஊற்றுறதுங்கிறது 1/4 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ இட்லிக்கு போடுற உளுந்து, 1/4 கிலோ சுண்டல், கருப்போ வெள்ளையோ ஏதாவது ஒன்று, 3லேயும் 1/4 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ எடுத்தோம்னா 3/4 கிலோ அளவுக்கு ஆகுங்க. முதல் நாள் இரவு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த ஊற வச்ச 3ஐயும் கிரைண்டரில் போட்டு கூடவே ஒரு தேங்காய் 2 மூடி திருவி போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா ஆட்டி ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் கலந்து கூட ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 50 to 100 கிராம் கல்லுப்பை கலந்து வைங்க. ஒரு நேரம் அடர் தீவனம் வைங்க. 8 நாளைக்கு இந்த வழிமுறை பின்பற்றினீங்கனாலே மாடுகள் பால் திரும்பி நல்ல கறவை திறனோடு வந்துடுங்க. மடி சுரப்புகள்லாம் அருமையாக இருக்குங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து சுரக்காய், நாட்டு சுரக்காய் வந்து ஒன்று வெட்டி வைக்கலாமுங்க டெய்லியுமே.
அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க 2 பல்லு முதல் ஈத்துங்க, 2 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. தலையீத்துலேயே கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க. நேரம் காலையில் ஒரு 1:30, சாயங்காலம் 1 இப்போ கறந்துட்டுருக்குதுங்க. குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்குதுங்க. பொறுமையான ஒரு கிடாரிங்க. கண் அருமையான கண், காலக்கண் ஈனி இருக்குதுங்க. 2 பல்லு முதல் ஈத்து, கன்று போட்டு 2 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. 1:30 1 கறந்துட்டுருக்குதுங்க. ஆனால் இதே கறவை இன்னும் கூடி வருங்க. மாடு இன்னொரு 2-3 நாள் போய் நல்லா பக்குவம் பண்ணி ஒரு வாரத்துக்கு கால்சியம் விட்டமின் டானிக் கொடுத்து ஆட்டி ஊற்றுற வழிமுறையை பின்பற்றினோம்னா கண்ணுக்கு போக ஒரு 2 1:30க்கு கொண்டு வரலாம். குறைஞ்சபட்சம் 1 1/2 கறவை எதிர்பார்க்க முடியுங்க. பல்லு பாக்கியில் மாடு வேணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம். தலையீத்து மாடுங்க, கன்று போட்டு 2 நாள் தான் ஆகுது. 4 வேலை தான் நம்ம கறந்துருக்குறோம். உங்கள் இடத்துல நீங்கள் வந்து மாடுகள் வருது அப்படின்னு இடமாறுதல்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாறுதல் ஏற்படுது அப்படின்னா தலையீத்துங்க. நீங்கள் வாங்குகிற அந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டோ இல்லை மாட்டை லேசாக பிடிச்சிக்கிட்டோ கறக்கிற மாதிரி சூழல் வரலாம். ஆனால் குறும் பண்ணுற மாடு இல்லைங்க. 4 வேலையாக நம்ம கறக்கிறோம். உதைக்கிற மாடு எப்பவுமே வந்து உதச்சிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் அது அந்த மாதிரியான குறும்புகள் எதுவும் இல்லை. காம்புகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கும்போது சின்ன சின்ன நகர்வுகள் லேசாக கால் எடுக்குது, அப்படி தான் பண்ணுது ஒழிஞ்சு எந்த தொந்தரவும் இல்லாத தெளிவான ஒரு கிடாரி. காங்கேய மாடுகள் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் பண்ணணும் அப்படின்னா பல்லு பாக்கியாக மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த புரிதலோட மாடுகள் வாங்கணுங்க. தெளிவான மாடுகள் நல்ல குணத்தில் இருக்குது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. 2 பல்லில் இருக்குது. இன்னும் மாடு பெருவெட்டாகும், நல்ல குணத்தில் இருக்குதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. பல்லு பாக்கியில் காங்கை மாடுகள் விற்பனைக்கே கிடைக்கிறது இல்லைங்க. 1 2 ஏதாவது வருது, அப்படியே வந்தாலும் கன்று போட்டு குணத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு தான். இப்போதைக்கு 1:30 1 கறக்கும். கொஞ்சம் பக்குவம் பண்ணால் 2 1:30க்கு கொண்டு வரலாம். குறைஞ்சபட்சம் 1 1/2யாவது கறக்கலாம். இன்னும் 4 6 8 பல் சேரும்போது மாடு நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேருங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதமான ரெட் சிந்தி கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்கணுங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம்ங்க. காலையில் ஒரு 2 to 2.5, சாயங்காலம் ஒரு 2 லிட்டர் கறவை வருங்க. மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று, கிடாரி கன்று. இருந்த இடத்துல பக்குவம் குறைவு, அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்கும். ஒரு 4 ஈத்து 5 ஈத்துக்கு தெளிவாக வச்சுக்கணும். லோ பட்ஜெட்டில் கறவை மாடு தேடிட்டுருக்கிறீங்க, சுழி சுத்தமான மாடாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல தமிழ் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. மாடு உடசலுங்கிற தவிர எந்த குறையும் இல்லாத மாடுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கன்று, கிடாரி கன்று, 5 மாதம் ஆகுது. ரெட் சிந்தி கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்கணும். நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து கன்று வந்து கிடாரி கன்று. கன்று மாட்டினுடைய விலை 39,000 ரூபாய்ங்க. கிர்மாடு ரெட் சிந்தி கிடாரி கண்ணோட 2.5 கறவை இருக்கிற மாதிரி. மாட்டுக்கு இன்னும் சினையூசியோ காலையோ போடலிங்க. இந்த சூழலில் நம்ம சினையூசி காலை போட்டால் கூட இன்னும் வந்து ஒரு 4 to 5 மாதம் வரைக்கும் கறவை இருக்குங்க. பால் வற்றும்போது கன்றுக்குட்டி வந்து ஒரு 15 to 20 தரத்துக்கு கொண்டு வந்துடலாம். மாடு வெறும் 20,000 மதிப்புக்கு வந்துடுங்க. ஒரு 10 ஈத்து கூட வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 5 ஈத்து வச்சுக்கலாம். இப்போ 3ஆம் ஈத்து பல்லு கடை முளைப்பில் இருக்குதுங்க. இளங்கறவையில் ஒரு 4 லிட்டர் 8 லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாடுங்க. விலை 39,000 ரூபாய்ங்க.